30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேங்க. ஹலோ தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் அஜித் விக்கி. ஸோ நான் இன்றைக்கி கேனடாவில் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்குலாம் காட்ட போகிறேன். ஸோ இங்கே நைட்டு நான் என்ன பண்ண போகிறேன்ன்றதை காட்ட போகிறேன். பப், பார்ட்டி, நைட் லைஃப் அப்படி எதுவும் எவ்வளோ நாள் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை தவிர்த்து இங்கே இப்போ எப்படி இருக்குது, நான் இருக்க ஊர் எப்படி இருக்குது, அது மாதிரி நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். இது ஜஸ்ட் வாக் மட்டும் இல்லை, இது ஒரு ஜஸ்ட் பியூர் சினிமா நீங்கள் இப்போ வாட்ச் பண்ண போகிறீங்க. கேனடாவில் வந்து 2 வருஷம் ஆச்சு. ஸோ நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதோட பெரிய கஷ்டம் என்னென்னா தோசை கிடைக்கிறது தான். நான் வந்த புதுசில் என் பின்னால் இருக்கிறது உடுப்பி கிருஷ்ணா, அங்கே தான் நான் சாப்பிட்டு தெரிஞ்சேன். ஆனால் இப்போல்லாம் நானே மாவு அரைச்சிடுறது. இந்த பார்த்தீங்களா கிரைண்டரு நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல பிராண்டாக தாங்க. ஏன்னா நான் தானே வாங்கினேன், நல்ல பிராண்டாக தான் இருக்கும். நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால நல்லா என்ன அடி வேணாலும் நம்ம அடிச்சுக்கலாம். அப்பா நான் இதுக்கு மேலே தூக்கி குடிக்கலப்பா. எங்கள் ஊர் பக்கம்லாம் சைலன்ஸ்னால் வந்துட்டு கரண்ட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்துலாம் வயல்லலாம் வந்துட்டு நாங்கள் தண்ணி பாய்ச்சோன்னா பார்த்தா கரண்ட்டு போயிருக்காது. அதுவும் சர்டைன் ஏதோ இந்த நேரத்தில் இந்த நேரம் வரதானே கரண்ட்டை விடுவானுங்க. அப்போ மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு தண்ணியெலாம் வயலில் பாய்ச்ச முடியும். ஆனால் கேனடாவில் அப்படி இல்லை. கேனடாவில் சைலன்ஸ்னால் ஒரு பீஸ். ஏன்னா அந்த பீஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாம் 5 நாள் அங்கிட்டும் அவன் ஒரு வேலைக்கும் ஓடிட்டு கடைசியாக வந்துட்டு வீக்கெண்டில் அப்படியே அமைதியாக படுத்து எழுந்திரிச்சிருவாங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் நைட்டு. அமைதினா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அமைதி இல்லைங்க. நீங்கள் உங்களோட ஓன் கம்பெனியை என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. கரெக்டாக மணி 12:30 மணி ஆகுதுங்க. இந்த ஊரில் நான் மொத அடி எடுத்து வச்சது இந்த கரெக்டாக அந்த 12:30 மணிக்கு தான். எல்லா பேக்கையும் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அதே நைட்டில். நீங்களும் கேனடா வந்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டு பகலாக இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. என்ன மாதிரியே நீங்களும் சுற்றிட்டு தெரியலாம். நிறைய பேர் பயப்படுவாங்க நைட்டில் சுற்றுறதுக்கு. ஏன்னா இங்கே ஷூட்டிங்கு அது இதுன்னு நிறையா போட்டு அப்படி இப்படி இருக்குதுன்னு. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் வந்ததுலேருந்தே நிறையா நைட்லலாம் நடந்து தெரிஞ்சிருப்பேன். ஸோ அது மாதிரி தான். பார்த்தீங்களா ஜாலியாக இருக்கா? தேங்க்யூ. பாருங்க, நான் வந்துட்டு வர்றதுனால காரு மெதுவாக ஸ்டாப் பண்ணி இது பண்ணிட்டானுங்க. யூ வில் என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனிங்க. அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கேனடா வந்துட்டு நம்ம அதெல்லாம் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டலாம் யாரும் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பில்டான ஆள். பெருமைக்கெலாம் சொல்லலை, எப்படி சொல்கிறது, எனக்குள்ளே அது எப்படி வரும்னு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதனால் நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் புதுசாக இந்த மாதிரி நைட்டில் சுற்றுறது, இந்த மாதிரி என்ன மாதிரி தனியாக சுற்றுற வயலெல்லாம் வச்சுக்காதீங்க. க்ரௌடனான பிளேஸுக்கு போங்க, க்ரௌடாக திரும்பி வந்துடுங்க. இந்த மாதிரிலாம் தனியாலாம் என்ன மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. பா என்ஜாய் யுவர் ஓன் கம்பெனினா இதுதாங்க. 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேங்க. ஹெல்மெட்டு கிடையாது, ஒரு சேஃப்டியும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்கேட் போர்டெலாம் ஓட்டினீங்கன்னா சேஃப்டியாக ஓட்டுங்க. என்ன மாதிரி சேஃப்டி இல்லாமலாம் ஓட்டாதீங்க. நான் சொன்னேன்ல நான் ஒரு வித்தியாசமான ஆளுன்னு. இங்கே மிட் நைட் வந்து எவ்வளோ அளவுக்கு சைலன்ஸாக ஃபீல் ஆகுதோ அது மாதிரி இங்கே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பும் அப்படியே ரொம்ப சைலன்ஸாக இருக்கும்.
எப்படி சொல்கிறதுனா, நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு திரும்ப போயிட்டு இந்த மேகின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு திரிவோம் ஒரு நேரத்தில். நான் மேகி சாப்பிட மாட்டேன். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு கேப்பை இருக்குல்ல, கேப்பையில் ரொட்டி போட்டு சாப்பிடுவேன். அது இங்கே கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு லைட்டாக அதை சூடு பண்ணி சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக கலக்கிட்டு கூழு மாதிரி குடிச்சிட்டு தெரிஞ்சேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி அமைதியை கொடுக்கும், பார்க்குற உங்களுக்கும் சரி, அனுபவிச்ச எங்களுக்கும் சரி. கனடா இனிமேல் யாரும் வந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மேகி சாப்பிடவும் மேகி கிண்டவும் கற்றுக்குங்க. அதே மாதிரி 5 நிமிஷத்தில் கிண்டலான்னு சொல்லி 10 நிமிஷம் ஆக்குவானுங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நான் வந்து இறங்கும்போது இங்கே இருக்கிற ரெண்ட்டு, இங்கே நம்ம சாப்பிட்றது, சமைச்சிக்கிறது, என்னோடய லாண்ட்ரி, இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக சென்னையில் தான் படித்தேன் காலேஜ் இன்ஜினியரிங்லாம். ஆனால் அங்கே இருக்கிற வேறு, இங்கே இருக்கிறது வேறு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்தாலும் அதை நான் கரெக்டாக என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் புதுசாக வந்தீங்கன்னா, அதே இங்கே இருக்கிறவங்களும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இது புரியும். இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் லைஃப்பில் வளர்கிற வர எனக்காக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை எல்லாத்தையும் எனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு நான் அவ்வளோ தூரம் அவங்க செஞ்சுருக்காங்களே அப்படின்றத நினச்சி ஒரு பக்கம் இதாகவும் இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது. அப்போ அது மாதிரி என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி எல்லாரையும் விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் லைஃப் இஸ் அவ்வளோதான், நம்ம கடந்து தான் போகணும் எல்லாத்தையும். அப்பப்போ வந்துட்டு இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் அப்படியே நான் நானே மறந்துடுவேன். காரணம், நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக பழகிரும், மறந்து போயிடும். அதில் எப்படி என்ன சொல்கிறதுனா, இங்கே பொங்கல் வந்துட்டு ஸ்னோவில் அப்படியே போயிடும். இன்னொரு விஷயம் தீபாவளி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி டவுன் டவுன் போய் பார்ப்போம், அவ்வளோதான். ஒரு சில பேர் இந்த கம்யூனிட்டி இதிலலாம் இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு நான் என்னமோ தெரில, நான் அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு பெருசாக நான் இன்வால்வ் ஆனதில்லை. அதுக்கான டைமும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஈஸியாக அப்படியே கடந்து போயிடுச்சு. பெருசாக அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு என்கேஜ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே இட்ஸ் அ ரெகுலர் டே மாதிரி எனக்கு அப்படியே பழகிடுச்சு இங்கே உள்ள விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நல்லா பயங்கரமாக இருந்தது அப்படின்றது. பட் அதை வந்து நம்ம ஏற்கனவே அனுபவித்து சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்து வந்ததுனால அது கொஞ்சம் டச்சிங்காக இருந்தாலும், இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அப்படியே போயிட்டுருக்கு. அவ்வளோதான், லைஃப்பில் அப்படியே ஒரு நாளும் அப்படியே கடந்து போயிட்டுருக்கோம் எல்லோரும். என்ன தான் கனடாவில் வந்து என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் கடைசியில் இந்த காஃபி கப்பு மாதிரி தாங்க. 15 நாளாக இதே இடத்துல தான் இருக்குது. கனடா வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பும் நீங்கள் மட்டும்தான், நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். நீங்கள் சென்னையோ இல்லை கேல்கரியோ இல்லை என்ன மாதிரி புதுக்கோட்டையோ, அதே மாதிரி இங்கே வந்து லண்டனில் ஒன்டாரியோவில் யாரும் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா, ஆமாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எங்காலும் ஒருத்தர் இருக்கார், அவர் ஊர் சொன்னார், பாண்டிச்சேரி. இந்த மாதிரி ஊர்லேருந்து யார் வந்து இருந்தாலும் சந்தோஷமாக, கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். என்ன மாதிரி அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருங்க லைஃப்பில். அதே மாதிரி நானும் நிறைய பேரை இங்கே பார்த்து கற்றுக்குருவேன். ஆனால் இங்கே வந்துட்டு எவ்வளோக்கு கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சந்தோஷத்தையும் கொடுக்கும், வலிகளையும் கொடுக்கும். ஸோ லைஃப் இஸ் பார்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஓகே மக்களே, மணி 3 மணி ஆச்சு. ஸோ விடிய காலைல 3 மணி.
இது எனக்கு இனி தூங்குகிற நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் நல்ல பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. ஊர்லேருந்து நீ அடுத்த தடவை போடும்போது நல்லா தாடியை பழைய மாதிரி தாடியெல்லாம் வளர்த்துட்டு வீடியோ போடு, இன்னும் நல்லா இருப்ப அப்படின்னாங்க. யார் யாருக்கு என்னென்னமோ தோணுது, இப்படியும் ஒரு சில மனுஷனுக்கு தோணுது. ஸோ சீக்கிரம் தாடியை வளர்க்குற ப்ராசஸையும் ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நிறையா நான் ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ மறுபடியும் அதை க்ரோ பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பியர்லாம் நிறையா வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்க்கலாம். அது எப்படி இன்னும் ஒரு 2-3 வீடியோ ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நைட்டு வீடியோ எடுத்தேன். பெருசாக கஷ்டமாலாம் இல்லைங்க. நான் பெருசாக கஷ்டப்பட்டேன் அப்படி எப்படின்லாம் சொல்லி உங்களை அறுக்க போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொல்லி அறுத்துருந்தாலும் பார்த்து மன்னிச்சு விட்ருங்க. பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் நிறையா வித்தியாசமாக உங்க கூட வந்து சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். அஜித் விக்கி.